மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 46 தொடக்கம் 52. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். சிந்தனை: இயேசுவின் காலத்தில் பார்வையற்றோர் வேலை செய்யவோ தங்களை பராமரித்து கொள்ளவோ முடியாமல் இருந்தனர். அவர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தனர். அவர்கள் தங்கள் சொந்த பாவங்களாலோ அல்லது பெற்றோரின் பாவங்களாலோ கடவுளின் தீர்ப்பை அனுபவிப்பவர்களாக கருதப்படும் களங்கத்தை சுமந்து கொண்டிருந்தனர். இங்கு சொல்லப்படுகின்ற பர்திமேயுவின் கதை அன்று வாழ்ந்த பார்வையற்றோரின் பரிதாபகரமான சமூக பொருளாதார நிலையை தெளிவாக வெளிப்படுத்தியதோடு அவரை பின்பற்றத்தக்க ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் காட்டுகிறது. முதலாவதாக, நாங்கள் தாழ்ச்சியோடு பர்திமேயுவில் எங்களை பார்க்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் பார்வையற்றவர்கள். கடவுளின் இரக்கம் எங்களுக்கும் வேண்டும். பர்திமேயுவைப் போலவே நாமும் ஏழைகளாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் இறைவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்பும் அனைத்தையும் காண இயலாதவர்களாகவும் நம்மை இனம் கண்டு கொள்ள வேண்டும். பெருமை நாம் யார் என்பது பற்றிய தவறான ஒரு கருத்தை அளித்து நமது ஆன்மீக வறுமையின் உண்மையை காண விடாமல் நம்மை குருடர்களாக்குகிறது. மறுபக்கம் தாழ்மை நமது நம்பிக்கை கண்களை திறந்து விடுகிறது. அதன் மூலம் ஆண்டவரின் இரக்கமும் குணப்படுத்தும் அருளும் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள உதவுகிறது. பர்திமேயு நமக்கு தாழ்ச்சியின் முன்மாதிரியாக மட்டுமல்ல, நம்பிக்கை, செபத்தின் முன்மாதிரியாகவும் விளங்குகின்றார். நசரேத்தூர் இயேசுதான் தன்னை கடந்து போய்கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும், இயேசுவே, தாவீதின் மகனே என்று கூப்பிடுகிறார். இது இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுதலாகும். பின்னர் தாவீதின் மகனே என்று கூப்பிடுகின்றார். இது இயேசுவை தாவீது அரசனோடு இணைத்து காட்டுகிறது. தாவீதின் வழிமரப்பினர் நிலையான அரசு ஒன்றை ஏற்படுத்துவர் என்ற இறைவாக்கில் ஊற்றெடுக்கின்றது. ஆகவே இவ்வாறு பர்திமேயு அழைப்பதன் மூலம் இயேசுவே அந்த இறைவாக்கின் நிறைவு என்பதை அறிக்கையிடுகின்றார். இந்த அறிக்கையோடு என் மீது இரங்கும் என்றொரு அழகான சிறந்த செபத்தை பர்திமேயு நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த செபம் மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இறைவனிடம் இருந்து வரும் ஒவ்வொரு கொடையும் அவரது இரக்கத்தின் செயலாகும். நாம் அதை உழைத்து சம்பாதித்து கொள்ள முடியாது, அல்லது அதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களும் அல்ல. மாறாக அது இறைவனால் வழங்கப்படும் ஒரு இலவச கொடையாகும். பர்திமேயு இவ்வாறு மன்றாடிய போது
பலர் அவரை அமைதியாக இருக்கும்படி அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இந்த அவருடைய தொடர்ச்சியான மன்றாட்டு இன்னொரு முன்மாதிரியாக எமக்கு தரப்படுகிறது. அவர் பேசாதிருக்கும்படி பலர் அவரை அதட்டியது கடவுளின் இரக்கத்தை நாம் தேடும்போது எண்ணற்ற தடைகள் எழும் என்பதை அடையாளப்படுத்துகின்றது. செபத்தின் ஊடாக நாம் இறைவனை அணுகிச் செல்லும் போது எமது பாவங்களே மிகப்பெரிய தடைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு சோதனைகளும் சவால்களும் எம்மை எதிர்கொள்ளச் செய்கின்றன. இவை எம்மை செபத்தில் இருந்து விலக்கி வைக்க பார்க்கின்றன. செபத்தை கைவிடவும் கடவுளின் பராமரிப்பில் சந்தேகம் கொள்ளவும் எம்மை இட்டுச் செல்லுகின்றன. இந்நிலையில் பர்த்திமேயு இன்னும் உரக்க கத்தியதும் ஊக்கமுடன் செபித்ததும் நாம் சோர்வுடன் இருக்கும்போது அல்லது எதிர்ப்பை சந்திக்கும் போது விடாமுயற்சியுடன் செபிக்க வேண்டும் என்ற பாடத்தை அவர் கற்றுத்தருகின்றார். வீதியோரத்தில் அமர்ந்திருந்த இந்த ஏழையான பார்வையற்ற பர்த்திமேயுவை இன்று சிந்தித்து பார்ப்போம். அவர் வறுமையில் இருந்தாலும் நம்பிக்கையிலும் செபத்திலும் செல்வராயிருந்தார். அவர் எத்தனை வழிகளில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார் என்று சிந்தித்து பார்ப்போம். தாழ்ச்சியில், நம்பிக்கையில், செபிப்பதில், விடாமுயற்சியில், மனம் தளராமல் இருப்பதில் எமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். செபம். ஆண்டவரே, உம்மை நான் பார்க்க வேண்டும். எனது உள்ளத்தின் கண்களை திறந்துவிடும். ஆமென்.